ஹலோ, இன்னும் ஒரு பருப்பு கறி வச்சாலோ? அதுவும் பருப்பு கறி எப்படி வைக்கலாம்னா, இப்ப சீசன் போயிட்டு இருக்க பலாப்பழ கொட்டை வச்சு வைக்கலாம். சக்கக்குரு அதை வச்சு பருப்பு கறி வைக்கலாம். வாங்க எப்படி பருப்பு கறி வைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து கொஞ்சமா பருப்பு போட்டு அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி, கொஞ்சம் மஞ்சள் தூள், 4 பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகு, அதுக்கப்புறம் சக்கக்குரு எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஆல்ரெடி. அந்த சக்கக்குருவும் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஒழிச்சு கொஞ்சம் நல்லா கிண்டி அதை மூடி வச்சுட்டா மதி. ஒரு 4 விசில் அடிச்சா மதி. ஆனால் பருப்பு கறி மட்டும் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. நான் இதுக்கு என்ன சைட் டிஷ் பண்ணலான்னு இருந்தப்போ மீன் வறுத்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் வச்சுட்டு நான் ஆல்ரெடி 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் மீனுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டு நான் அதை பிரட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மீனை வறுத்துட்டேன். மீன் வறுத்ததுக்கு அப்புறமா குக்கரை விசிலும் அடிச்சுட்டு அதை எடுத்து பார்த்தப்பறம் சரி நீ கடுகு தளிக்கலான்னு கொஞ்சம் எண்ணெய் ஒழிச்சு ஒரு கடுகு, கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டு கடுகு தெளிச்சு லாஸ்ட் கொத்தமல்லி இலையும் போட்டா நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இதே போல ரெசிபிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.